ராஜ்யசபா சீட்டு 2 சீட் அதிமுகவே வந்து இப்ப வேட்பாளர் அறிவிச்சுக்கிறாங்கல்ல. ஆமா, இதுல வந்து ஒரு அரசியல் இது கணக்கு இருக்குதானா? அதுதான் அதிமுக அந்த பேச்சை தான் இப்ப நான் இல்ல பேசிட்டு இருக்கிறேன். அது இல்ல. இப்ப என்னன்னா ஆ, திமுக சார்பா அறிவிச்சுப்பட்டாங்கல்ல 3 ஆ, பேரு. அதுல பாத்தீங்கன்னா வில்சன் ம், தலைமை கழக வழக்கறிஞர், இவரு பாத்தீங்கன்னா ம், கிறிஸ்டின் சமுதாயம். ம், அடுத்து பாத்தீங்கன்னா கவிஞர் சல்மா ம், மருங்காபுரி தொகுதியில 2006ல நின்னு தோல்வியை கண்டவங்க. ம், இன்னொன்னு கனிமொழியோட தீவிர ஆதரவாளர் ம், இஸ்லாமியர் கோட்டால வந்து இது உள்ள வந்துக்கிறாங்க. ம், அடுத்து பாத்தீங்கன்னா SR சிவலிங்கம். ம், இவருக்கு வந்து கிடைக்கப்பட்டத பின்னணி பாத்தீங்கன்னா அதாவது ஏற்கனவே வந்து சேலத்துல பொறுப்பமைச்சரா போட்டாங்கல்ல KN நேரு. ஆமா, அப்ப வந்து சேலத்துல நடந்த அந்த திமுகவோட 2வது இளைஞர் மாநாடு இருக்குதுல்ல, ஆமா, ஆமா, ம், அதுல பாத்தீங்கன்னா அவரு வந்து செலவு வந்து இழுத்து பிடிச்சு பண்ணாரா யாரு? சேல கிழக்கு மாவட்ட. ஆமா, ம், எதுக்குன்னா தனக்கு அடுத்த வாட்டி பார்லிமெண்ட் தேர்தல நம்ம வந்து வாய்ப்பு வாங்கி நம்ம எப்படியே வந்து டெல்லிக்கு போயிடணும் அப்படின்னு அந்த ஒரு ஆசையோட இருந்தாரு. அடுத்து ம், இன்னொன்னு அந்த வாய்ப்பு வந்து எதிர்பாராத விதமா தியாகத்துருக பேருசிலாரோட மலையரசனுக்கு போயிருச்சு. ம், அப்ப ஆரம்பத்துல அவரு வந்து மலையரசு MP ஆனதுல இருந்து இங்க சேலத்தில் நடக்கிற கட்சி நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா அவருடைய போட்டா பெயர் இல்லாம இருக்கிறது, அப்புறம் அரசு நிகழ்ச்சியில வந்து அவர் வந்து புறக்கணிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே சிவலிங்க டீம் தொடர்ந்து மலையரசனை வந்து அவாய்ட் பண்ணாங்க. ம், இப்ப என்ன பண்ணாங்க, ஒரு பொறுப்பமைச்சரா வந்தப்ப KN என்ன சொன்னாரு, ம், சிவலிங்கம் நீங்க கொஞ்சம் கம்முனு இருங்க, ம், எல்லாது பாத்துக்கலாம், அடுத்த வாட்டி ராஜ்யசபா வருது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு இப்ப ஏவாவில வந்துட்டாருல, ம். அவருடைய தீவிர விசுவாசி. இப்ப ஏவாவேலு வந்து சேலத்துக்கான தேர்தல் இதுல இருக்காரு. இவரு தானே, செந்தில் பாலாஜி தானே? இல்ல இப்போ வந்து சேலம் மாவட்டத்துக்கு வந்து மண்டல பொறுப்பாளர் வந்து பாத்தீங்கன்னா ஏவாவேலு. இப்ப அதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, பொன்முடியோட துணை பொதுச்செயலாளர் பதவி பறிப்பு, அமைச்சர பதவி பறிப்பு. அப்ப இந்த ரெண்டுமே இருந்து பொன்முடிய கட்டம் கட்டுறப்ப உடையார் சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு ஒரு கருத்து வருது இல்ல. அப்ப அத வந்து அந்த உடையார வந்து சிவலிங்கத்தை வச்சு அது வந்து பேலன்ஸ் பண்ணும் ஒண்ணு. இன்னொன்னு சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 மாவட்ட செயலாளர். ராஜேந்திரன் அமைச்சராகிறாரு, அரசியல் மையத்துல இருக்கிறாரு, அதிகாரத்துல. CM செல்லுகிறது MP ஆகிறாரு. இவருக்கு ஒரு இது அரசியல் மையம், இவருக்கு ஒரு ராஜ்யசபா. அப்ப வந்து 3 பேர்த்தையும் பாத்தீங்கன்னா ஒரு பவர் சென்டர்ல வச்சிருக்கு திமுகன்னு சொல்றாங்க ஒண்ணு. இப்ப இதுல என்னன்னா அதிமுகவோட கணக்கு என்னன்னு பாக்கணும். இப்ப வட மாவட்டத்துல பட்டியல் சமுதாயம், தென் மாவட்டத்துல நாடார். யாரு இந்த இது இன்பதுரை யாரு? கழக மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலராகிறாரு அதிமுகல. 2016ல இப்போதைய சபாநாயகர் அப்பாவு வந்து 950 ஓட்டுல தோக்கடிச்சு ஜெயிச்சவரு. இந்த வாட்டி அதே அப்பாவு கிட்ட வந்து கம்மி ஓட்டுல வந்து தோத்துட்டாரு. அப்ப அவரு பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் நாடாரு. அதுல வந்து இன்னொரு கணக்கு என்னன்னா, வில்சன் பாத்தீங்கன்னா கிறிஸ்டின். அப்ப அந்த கிறிஸ்டின்ல இருந்து ஒரு நபருக்கு வந்து அரசியல் தினத்தை கொடுக்கணும், அது அதே சமயத்துல அவரு வழக்கறிஞரா இருக்கணும். இன்னைக்கு நடக்கிற திமுக நடத்துற சட்ட போராட்டம் இருக்குதுல்ல, அதுக்கு வந்து யாரு மூல காரணம்? வில்சனோட ஆலோசனை. அப்ப வந்து டெல்லியோட அரசியல்ல அதிமுகவோட வழக்கறிஞர் முகம் ஒருத்தர் இருக்குன்னு எடப்பாடி நினைச்சதுனால அந்த கிறிஸ்டின் நாடாருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தா சொல்றாங்க. பிளஸ் வழக்கறிஞர் தென் மாவட்டத்தோட அரசியல் கணக்கு கிறிஸ்டின் நாடார். அடுத்து பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள்ல யாருக்கு வாய்ப்பு இருந்துக்கிறாங்கன்னா தனபால். ஏற்கனவே ராஜ்யசபா பதவிக்கால முடிஞ்சாருல மேட்டூர் சந்திரசேகரன், அவரு பாத்தீங்கன்னா அறுதி சமுதாயம். அப்ப அதே பட்டியல் சமுதாயத்துல இருந்து அதே சப்கேஸ்ட்ல பாறையர் கொடுத்துக்கிறாங்க, பறையர் கம்யூனிட்டிக்கு. இப்ப இந்த இது தனபாலோட பின்னணி என்னன்னா, ஆரம்பத்துல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்துல வந்து கட்சியில இருந்தாருன்னு சொல்றாங்க. இவரு பாத்தீங்கன்னா ஒரு முனைவர், PhD படிச்சவரு. இன்னொன்னு வழக்கறிஞர். இவரு பாத்தீங்கன்னா 1991ல
திருப்பூரூர் தனி தொகுதிகள், அப்போதைய திருப்பூரூர் தனி தொகுதி 91 வந்து அதிமுக சார்பா நின்று அப்போதைய திமுக பிறந்தார்ல திருப்பூரூர் சொக்கலிங்கத்தை வந்து தோக்கடிச்சு எம்எல்ஏ வந்து வெற்றி பெற்றவர். அதே அதே தனபால் 2006 பாமகவோட வேட்பாளர்கிட்ட வந்து தோத்தார் தனி தொகுதியில. இப்ப இவருடைய அரசியல் பிரணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவரு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய மனைவி பாத்தீங்கன்னா திருக்கழு ஒன்றியத்துல இருக்க ஒரு புதுப்பட்டினம் ஊராட்சி இருக்குதுன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா சிட்டிங் ஊராட்சி மன்ற தலைவரா வந்து இருந்துக்கிறாங்க. அதாவது 2021 நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல். யாரு? காயத்ரி தனபால். ஓகே ஓகே ஓகே. இவங்களுடைய மனைவி. இவரு பாத்தீங்கன்னா முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு தலைவரா இருந்துக்கிறார் 2011. இதுதானா இவருடைய அரசியல் பின்னணி. இப்ப வந்து அவர் வந்து அதிமுக என்ன பொறுப்புக்கிறாருன்னா செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர். அப்ப வட மாவட்டங்கள்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து திமுக ஒரு இது பக்கபலமா இருக்குது. இன்னொரு பக்கம் விஜயோட வருகையினால வட மாவட்டத்தில் இருக்கிற பட்டியல் சமூகத்தோட ஓட்டு வந்து ஒரு இது பாதிப்பு இருக்குது. அப்ப இத வந்து கருத்தில் கொண்டு வட மாவட்டங்கள்ல இருந்து ஒரு பறையர் கம்யூனிட்டியை வந்து எடப்பாடியார் வந்து எம்பவர் பண்ணதா சொல்றாங்கன்னா இதான் இவரோட அந்த அரசியல் கணக்குன்னு சொல்றாங்கன்னா. இது வந்து கை கொடுக்குமா தெரியல, அது வேற. அவர் ஒரு இது கணக்கு வச்சுக்கிறாரு ஒண்ணு. இன்னொன்னு பிரேமலதா விஜயகாந்த். இப்ப நேத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழுல கேப்டன் விஜயகாந்துக்கு இரங்கல் தீர்மானம் வந்து வாசிக்கப்பட்டிருக்குது. அப்ப இதனுடைய அரசியல் பின்னணி அரசியல் என்னன்னா நேத்து இரவு சுதீஷ் வந்து எடப்பாடி போய் சந்திச்சுக்கிறார். நேற்று சந்திச்சுட்டு தான் இருக்காரு. அரை மணி நேரம் சந்திச்சா சொல்றாங்க. அதுல வந்து சுதீஷ் என்ன சொல்றாரு, உடும்புப்படியே சொல்றாரு. 2 முறை கேட்டுக்கிறாரு எடப்பாடி கிட்ட. ஏன்னா நீங்க வந்து எலெக்ஷன் அன்னைக்கு சொன்ன அந்த அக்ரிமெண்ட வந்து நீங்க வந்து செய்யுங்கண்ணா. 4 மக்களவை தொகுதிக்கு ஒரு ராஜ்யசபான்னு சொன்னீங்களே, நீங்க அதை எங்களுக்கு தாங்கன்னு வந்து கேட்டுக்கிறாரு. அதுக்கு எடப்பாடி தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நான் வந்து உங்களுக்கு தரேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா அந்த எண்ணிக்கை எப்படின்னா நாங்க ஒருவேளை 2024 கணிசமான எம்பிக்கள் மக்களவையில ஜெயிச்சிருந்தா, அது இல்லாம நாங்க தரத்தா சொன்னதை வந்து 2026 தான் தரன்னு சொன்னு சொல்லிட்டாரு. யாரு? எடப்பாடி. அதனால பாத்தீங்கன்னா அவரு சுதீஷ் கொஞ்சம் சோகமா போயிட்டாருன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் கேபி முனுசாமி வந்து வேட்பாளர் அறிவிக்கிறார். 2 பேர் வந்து அதிமுக சார்பா அறிவிக்கிறார். அதுல இன்னொன்னு என்ன சொல்ற கேபி முனுசாமி, எங்களுடைய அதிமுக ஓட்டுல தேமுதிக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்ப இத வந்து பிரேமலதா எப்படி பாக்குறாங்கன்னா, இன்னமும் நாங்க வந்து உங்களை வந்து ஏமாற தயாரா இல்ல. யாரு? அவங்களுடைய அந்த பிரஸ் மீட் கொடுத்த மெசேஜ் என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது தேர்தல் அரசியலுக்கோசரம் தான் நீங்க வந்து வேட்பாளர் அறிவிக்கிறீங்கன்னா, நான் என்னுடைய முடிவை வரக்கூடிய ஜனவரி மாசத்துல கூடுறாங்களா கடலூர் மாநாடு, அதுல நான் என்னுடைய முடிவை சொல்றேன்னு சொல்றாங்க. அப்ப இதுல என்னன்னா, அப்ப வந்து ஜனவரி மாசத்துல வந்து நான் யாருடன் கூட்டணின்னு பிரேமலதா சொல்ல வராங்கன்னா, அப்ப எது சொல்ல வராங்கன்னா மெசேஜ், அப்ப அவங்க கிட்ட திமுக கிட்டயும் அவங்களுடைய ஆப்ஷன் வந்து திறந்து இருக்குது கதவு. அங்கேயும் வந்து ஒரு பேரம் நடக்குது இருக்குது. ஆமா, அதனாலதான் அவங்க வந்து இரங்கல் கூட்டத்தில் சொல்றாங்க. இரங்கல் கூட்டம் திமுக நடத்துனதுக்கு இது சம்பந்தம் இருக்குங்க மாதிரி சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? இரங்கல் தீர்மானம் போட்ட திமுக வந்து பாராட்டுறாங்க. அடுத்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்க, பொதுக்குழுல கேப்டன் குலதெய்வம் கேப்டனுக்கு இரங்கல் தீர்மானம் கொண்டு வந்த நான் இந்த சமயத்துல திமுக நான் வந்து பாராட்டுறேன் அப்படின்னு அடுத்த மெசேஜ் வந்து திமுக வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுறாங்க. இதுல என்னன்னா, யாவா வேலு கிட்ட வந்து தந்துக்கிறாங்கன்னா அசைன்மெண்ட், நீங்க எப்படியோ வந்து தேமுதிக உள்ள கொண்டு வரணும். ஏன்னா அவரு வந்து யாவா வேலு நாயுடு, இந்த அம்மாவும் நாயுடு. ஒண்ணு. இன்னொன்னு, கொஞ்சம் கல்லூரி ரீதியா வந்து ஒரு பிரச்சனை கூட வந்தப்ப பிரேமலதா சொந்த அந்த கல்லூரிகள் வந்து இவருத்த இங்க சில இடத்துக்கு வந்து வித்து கொடுத்த சொல்றாங்க. இன்னமும் ஒரு இது பிரச்சனை வந்துச்சு அந்த கல்லூரி பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன சொல்லிக்கிறாரு ஒரு யாவவேலு தலைவர, 2026 ஒண்ணு
பாமக உள்ள வரும், இல்லைன்னா வந்து தேமுதிக உள்ள வரும், திமுக உள்ள. அப்ப வந்து அதுல வந்து தேமுதிக பிரேமலதா பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, எடப்பாடியார் பொறுத்த வரைக்கும் ஓட் டிரான்ஸ்பர் கெப்பாசிட்டி உள்ள ஆள் இல்ல. உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்க, பார்லிமெண்ட் தேர்தல்ல 5 இடம் தந்தாங்கல்ல தேமுதிக, அந்த 5 இடங்கள்ல தேமுதிக கட்சிக்கு அதிமுகவோட ஓட்டை வந்து எடப்பாடியாட வந்து டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியல. அப்ப அவர் என்ன நினைக்கிறாங்க பிரேமலதா, ஓட்டு டிரான்ஸ்பர் கெப்பாசிட்டி, அந்த ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ற கெப்பாசிட்டி எடப்பாடிக்கு இல்ல. ஆனா இதே தேமுதிக கூட்டணி வச்சதுனால வட மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல வந்து அதிமுகவோட டெபாசிட்ட வந்து மானத்தை காப்பாந்து யாருன்னா டிக்ளேர் பண்றாங்கண்ணா. விருதுநகர் தொகுதியில கடைசி வரைக்கும் வந்து விஜயகாந்தோட பயணம் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப இதுல என்ன சொல்ல வராங்கன்னா மெசேஜ், விஜயகாந்த் மேல இருக்கிற சிம்பத்தி தெலுங்க தாய்மொழியா கொண்ட மக்கள் அந்த விஜயகாந்த் தேமுதிக கட்சிக்கு வந்து இந்த வாட்டி மக்களை தொகையில வந்து ஆதரவு தெரிவிச்சனால தான் அதிமுக வட மாவட்டங்கள்ல சில தொகுதியில வந்து டெபாசிட்ட தக்க வச்சிருக்குது, இல்லைன்னா வந்து டெபாசிட்ட இழந்திருக்கும். நாங்க மட்டும் உங்களுடைய கூட்டணி இல்லைன்னா அப்படின்னு அந்த ஒரு மெசேஜ் சொல்ல வராங்க. அப்ப இதுல என்னன்னா, அவங்களுக்கு திமுக ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னா, ஆனா அதுல என்ன ஒரு ஐடியானா, திமுக குடுக்கற சீட்டு தேமுதிக ஏத்துக்கணும். அங்கெல்லாம் அதிகம் வந்து பேரம் பேசணும், அதெல்லாம் வந்து எடுபடாது. திமுக வந்து ரொம்ப வந்து கராராக்கும், ஏன்னா அங்க வந்து ஏற்கனவே வந்து பல கட்சிகள் இருக்குது. இவங்க குடுக்கற சீட்டு வாங்கினா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு அரசியல் எதிர இருக்குது. இல்ல நீங்க எடப்பாடி கிட்ட போய் முரண்பட்டு அது வந்து காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி கை கொடுக்கலன்னா மீண்டும் தேமுதிக நிலைமை வேறதான். அப்ப இதுல என்ன எப்படி பாக்குறாரு எடப்பாடி, உங்க கையில 1/2% ஓட்டு தான் இருக்குது, நீங்க வந்து விஜயகாந்த் தேமுதிக இல்ல, இன்னைக்கு உங்களுடைய கட்சியோட நிலைமை என்ன, 1/2% வச்சுக்கிட்டு நீங்க வந்து ராஜ்யசபா கேக்குறீங்களா அப்படின்னு எடப்பாடி எகத்தலமா ஒரு செஞ்சியா சொல்றாங்க இந்த மெசேஜ். ஆனா இதுல என்னன்னா, 2026 ராஜ்யசபா சீட்டு தரன்னு சொல்லிக்கிறாருல எடப்பாடி, அது வரைக்கும் வந்து பிரேமலதா காத்திருப்பாங்களான்னு தெரியல. அவங்களுடைய வேற ஆப்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா இப்ப கடலூர் மாநாடுன்னு சொல்றாங்க. ஏன்னா எனக்கு என்னமோ இதுல என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, எடப்பாடி குடுக்கற சீட்டு, அதாவது பார்த்தோன்னா சிங்கிள் டிஜிட்டல் தான் அவர் வந்து தர மாதிரி சொல்றாரு தேமுதிக. சிங்கிள் டிஜிட்டல் எண்ணிக்கைதான் வந்து சீட்டு தர மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து பிரேமலதா ஏதுக்கு வேணாலும் தெரியல. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு வந்து எங்க போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னா திமுக அலையன்ஸ். ஏன்னா இந்த கூட்டணி பாத்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய கூட்டணி. கிட்டத்தட்ட 2019, 21, 24 பாத்தீங்கன்னா காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில 45% அப்படியே வந்து சாலிட்டா இருக்குது வாக்கு வங்கி. வேற எந்த கட்சிகளையும் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி வந்து தொடர்ந்து 45% ஓட்ட வந்து தோட்டதில்லை தமிழ்நாட்டு வரலாற்றுல. அப்ப அந்த கூட்டணி வந்து இண்டிகேட்டா வச்சுக்கிறாரு யாருன்னா ஸ்டாலின். அப்ப வந்து அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் என்னன்னா ஸ்டாலினுக்கு கூட்டணி பலம். கூட்டணி பலத்துல அசுர பலத்துல இருக்கிறாரு இன்னைக்கு, அவர் அடிச்சு ஆள் இல்லைன்னு சொல்றாங்க. இன்னொன்னு பாமகவோட நிலைப்பாடு எப்படின்னு ஒண்ணு பாக்கணும். ஏன்னா அப்பா பையன் இது போயிட்டு இருக்குது. என்னன்னா திலகபாவம் வந்து கட்சியில இருந்து தூக்கி இருக்கிறார் ராமதாஸ். திலகபாவம் என்ன சொல்றாங்க, இந்த அப்பாவுக்கு பையனுக்கு சண்டைய பண்டி வச்சது ஜிகே தான் சொல்றாங்க. ஜிகே அதுக்கு வந்து நான் வந்து என்னை பத்தி எல்லாம் தெரியும், எங்கேயாச்சும் போக போறேன் அப்படி வந்து இவரு பேசுறாரு. இப்ப இதுல என்னன்னா இடையில சேலம் அருள் ஒரு விஷயம் போட்டு விட்டாரு பாத்தியா. நான் இது மாதிரி 2 பேரும் சேரலன்னா நான் வந்து கட்சியை ராஜினாமா பண்றேன்னு சொல்லி அந்த ஆளு. இது வந்து என்னன்னு சொல்ல வராங்கன்னா, உண்மையிலுமே இவங்க சண்டை போறாங்க இல்ல வந்து டிராமா அப்படின்னு சில தரப்பு பேசுறாங்க ஒண்ணு. இன்னொரு பக்கம் இத வந்து அதிமுக எப்படி பாக்குதுன்னா, அதிமுக பாமக ஒன்னா இருந்ததான் நம்மளுக்கு பலம், இல்லைன்னா அவங்க பிரிஞ்சு கேட்டாங்கன்னா இது வந்து திமுக தான் சாதகமா அமையும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இதுல என்னன்னா ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாரு வச்சுக்கன்னா, அதிமுக கூட கூட்டணி வச்சா பாமகவால அதிமுகவுக்கு வந்து அந்த ஓட்டை வந்து டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியுது. ஆனா
அதே அதிமுகவால பாமகவுக்கு எடப்பாடி தலைமையினால அதிமுக ஓட்ட பாமகவில் டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியும்னு நம்புறாரு. உதாரணத்துக்கு 2021 தேர்தலில் அவனுக்கு 21 சீட்டு இருந்தாங்கன்னா அந்த 21 சீட்ல வெறும் 5 சீட்டு தான் வந்து பாமக ஜெயிச்சிச்சு. அப்ப வந்து மீதி சீட்ல வந்து ஜெயிக்கல பாமக. அதிமுகவால அந்த ஓட்டை வந்து டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியல பாமக அப்படின்னு வந்து ராமதாஸ் நம்புறாருன்னா, அப்ப எப்படி ஓட்டு டிரான்ஸ்பர் கெப்பாசிட்டி உள்ள ஆள் இல்ல எடப்பாடி நம்புறாரு. உதாரணத்துக்கு பாமக நின்னு தோத்த தொகுதி இருக்குல்ல, அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா திமுக நேரடி நின்று அதிக ஓட்டுல வந்து ஜெயிச்சிருக்குது. அப்ப இதை வந்து மைக்ரோ லெவல்ல பாக்குறாரு ராமதாஸ். ராமதாஸ் வந்து வெறும் சாதாரண அரசியல்வாதி இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா பல தேர்தலை பார்த்தவர். இன்னைக்கு வந்து 86 வயசுல இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு வந்து மற்ற கட்சிகள் யார நம்புவாங்கன்னா, யார நம்பி கூட்டணிக்கு போவாங்கன்னா அன்புமணி நம்பி போக மாட்டாங்க. ராமதாஸ் முன்னாடிதான் வன்னியர் மக்கள் இருக்கிறாங்க, ராமதாஸ் முன்னாடிதான் கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. அன்புமணி கிட்ட வேணா மாவட்ட நிர்வாகிகள் இருக்கலாம் சப்போர்ட், ஆனா ராமதாஸ் கிட்ட தான் அந்த குரூண்ட் ரிலேட்டிக்குது. ஆனா இதுல என்னன்னா, அப்பா மகன் அந்த உறவு வந்து சமாதானப்படுத்தப்படுமான்னு தெரியல. ஆனா வந்து இது வரைக்கும் 2 பேரும் சண்டைப்பட்ட நபர்கள் இது வரைக்கும் வந்து நீதிமன்றத்தை நாடல, இது வரைக்கும் போகல. நீதிமன்றத்தையோ அது வந்து எலெக்ஷன் கமிஷனையோ வந்து அணுகல. இப்ப நேற்று கூட தான் ராமதாஸ் ஏதோ ஆடிட்டரு சட்டமன்ற ஏதோ செஞ்சா சொல்றாங்க. இதோ ஜூன் 14ஆம் தேதிக்கு தானே, ஆகஸ்ட் 10 வன்னியர் சங்க மாநாடு இது நடக்குதாடுது. வருஷம் இது நடத்துவாங்கல்ல வன்னியர் சங்க மாநாடு. இவரு வன்னியர் சங்க தலைவர் இப்ப அவருடைய தலைமையில் நடத்தி அந்த மாநாட்டுல ராமதாஸ் பக்கம் நிக்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. வன்னியர் சங்கம் இன்னைக்கு வந்து பாமகன்னு ஒரு கட்சி இயங்குதுன்னா அதை வந்து பின்னாடி இயக்கிறது யாருன்னா வன்னியர் சங்கம் தான். இப்ப எப்படி நம்ம இது பாஜக பிடிக்குதுன்னா RS பின்னாடி இருந்து, அந்த மாதிரி வந்து வன்னியர் சங்கம் தான் அவங்களுடைய இது மிகப்பெரிய பலம். ஏன்னா இந்த இது வன்னியர் சங்கத்துல ஏற்கனவே குரு இருந்தாரு, காடுவெட்டி குரு. அதே மாதிரி அவரு ராமதாஸ் பேசுறது எல்லாத்தையும் கூட ஓட்டலாம். ஆனா காடுவெட்டி குரு பத்தி ஒரு வார்த்தை சொன்னாரு பாத்தீங்களா, இத மட்டும் ராமதாஸுக்கு அதாவது அன்புமணிக்கு ஒரு மிகப்பெரிய டேமேஜ். ஏன்னா காடுவெட்டி என்ன சொல்றேன்னா, காடுவெட்டி குரு ஒரு மேடையில பேசினா அவருக்கு அப்படி உழுவுது கைத்தட்டல் விசில் சத்தம். ஆனா அவர் என்ன நினைக்கிற, அன்புமணி காடுவெட்டி குருக்கு அப்புறம் வந்து தனக்கு அந்த கைத்தட்டல் விசில் சத்தம் வரல அப்படின்னு சொல்லி காடுவெட்டிய குருவே வந்து யாரு ஓரங்கட்டினார், யாரு அன்புமணி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பட்ட வருத்தமா வந்து ராமதாஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாரு. அப்ப இத வந்து எப்படி கிராம பகுதியில நகரப்புறத்துல வந்து வன்னியர் இளைஞர்கள் காடுவெட்டி குரு மேல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய விசுவாசமா இன்னைக்கு இருக்கிறாங்க. அவருடைய இது பிறந்தநாள் இருக்கட்டும் இல்ல அவருடைய நினைவு நாள் இருக்கட்டும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. இது வந்து ஒரு கட்சியினோட நிறுவனர் ராமதாஸ் சொல்றப்ப இது வந்து எப்படி இருக்கு எஃபெக்ட். இத வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அந்த காடு வெட்டிக்கிறாருல மனோஜ், யாரு காடுவெட்டி குருவோட மருமகன், அவரு கூட ஒரு தந்துறது பேட்டி. இது நாங்க வந்து இதத்தான் நாங்க வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். அன்புமணி வந்து பண்றது தவறு, அன்புமணிக்கு வந்து தலைமை பண்பு கிடையாதுன்னு. ஆனா இத வந்து ராமதாஸ் வந்து இப்ப வந்து நாங்க சொல்றத இப்ப வந்து அவர் வந்து தெரிவிச்சுதான் சொல்றாரு. அவரு காடுவெட்டியோட மருமகன்.